வெல்கம் டு வயர்வேட் சேனல். அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நாம் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவது நோக்கம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளை நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த நன்னாளில் நான் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களோடு அனைவரும் நல்லபடியாக சீராகவும் சிறப்பாகவும் படித்து நல்ல மேன்மைக்கு வரணும்னு வாழ்த்துகிறேன். நான் இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதை சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தனித்திறன் சர்வப்பள்ளி ஆசிரியை, ஜனாதிபதியாக இருந்தவர். நம்ம ஒரு தாய் ஒரு குழந்தைய சுமக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தைய பார்க்குறது மட்டும்தான் அவங்களோட நிர்பந்தம், நோக்கம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆசிரியருங்கிறவங்க தன் வகுப்பறைக்கு வந்துட்டா அத்தனை பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளாக பேணி காத்து அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவங்களே ஆசிரியர்கள் ஆவார். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நலமாகவும் வளமாகவும் நல்லபடியாக வாழணும்னு உயர்வாழ்டு சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். நம்ம எல்லா விதத்துலேயும் போராமைகள் எது வேணாலும் இருக்கும். ஆனால் ஆசிரியர்கள்ட்ட மட்டும் போராமையே இருக்காது. என்னென்னா, நம்மளை விட ஒரு படி மேலே வரமாட்டாங்களா, நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு குணம் ஆசிரியர்களுக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம அந்த ஆசிரியர்களுக்கு நல்வழிப்படுத்தி அவங்க காட்டுற வழியில் நம்ம நடந்து நல்லபடியாக வாழணும். இதுதான் அவர்கள் உருவாக்க பிறந்தவர்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஆசிரியர் படிப்பு படித்து முடிச்சுட்டு வக்கீல் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஆசிரியர் ஆகலாம். எல்லா விதத்துலேயுமே எல்லா துறைகளிலையுமே படித்து மேலே வரத்துக்கு ஒரு அஸ்திவாரமே ஆசிரியர்களோட அணுகுமுறையும் அவங்களோட வாழ்த்துக்களும் அவங்க சிறக்க செய்கிற பணிகளும் தான் காரணம். நாம் வீட்டில் ஒரு தாய் நமக்கு சாப்பாடை போட்டு வளர்க்காது, இது ஒன்று தான் கடமை. ஆனால் இவங்களுக்கு அந்த வருஷம் பூரா அவங்கள படிக்க வச்சு மேலே கொண்டு மேலும் 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 அவங்களோட திறமைகளை வளர்க்குறவுடைய திறமை ஆசிரியர்களுக்கு மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நாம் நல்ல பிள்ளைகளாக நடக்கணும், நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம எல்லா வகையிலையும் நம்ம மேன்மைப்படுத்திக்க ஒரு கருவியாக அவங்க இருக்கிறாங்க. அதை நாம் பயன்படுத்திக்கணும். நம்ம தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னு ஒரு திருக்குறளில் இருக்குது. நீங்கள் கேணியை தோண்ட 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 தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நாம் படிக்க 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 அறிவு வளரும். அந்த அறிவுக்கு ஊன்றுகோலாக நமக்கு இருக்கிறவங்க யார்? ஆசிரியர்கள். நாம் ஆசிரியர்கள் சொல்படி நடந்து அவங்களுக்கும் நல்ல பேரை எடுத்து கொடுத்து நாமும் சிறக்க வாழணும். இதுதான் எல்லாரோட ஆசையும். நீங்கள் எல்லாரும் அனைவரும் ஆசிரியர் சொல் பேச்சு கேட்டு நல்ல மாணாக்களாக உருவாகணுங்கிறது உஷாராணி அம்மாவின் ஆசை. ஏன்னா நான்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த காலத்தில் என்னை படிக்க வைக்கல. 8ஆவதோடு படித்ததுனால தான் இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை எப்படி நிறைவேறுச்சுன்னு கேட்குறீங்களா? இதை மட்டும் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மாச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நீ தையல் படிமா, நாளைக்கு ஏதோ ஒரு எதிர்காலத்துக்கு ஆகும்னாங்க. அதே மாதிரி இந்த தையல் படித்தே லோயர் ஹையர் அவ்வளோதான். டிடிசிக்கு 10th வேணும். அதனால் எவ்வளோ கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் அதுக்கான திறமைகள் நம்மக்கிட்ட வளர்த்திக்கலாம். அதுக்கு உதாரணமாக இந்த பாருங்க, கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த ஒயரை போடுறேன். இது ஒரு தனித்திறன் தான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறன் இருக்குது. அதை வளர்க்குறவங்க தான் ஆசிரியர். அது இன்றைக்கி அனைத்து பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இந்த ஆசை எங்களுக்கெல்லாம் அப்போ நடக்கலை. ஆனால் கீதாச்சாரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆசிரியர் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு தையல் ஆசிரியராக இருக்கும். போன மாதம் நிதி நேக்கா என்கிற ஒரு கல்வி அறக்கட்டளையில் நாங்கள் திருநங்கைகளுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நிதி நேக்கா ப்ளவுஸ் கட்டிங்கும் சுடிதாரும் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள்
நான் ஒயர் கொஞ்சம் கைவினைப் பொருட்கள், அடுத்து என்னென்னா எம்ப்ராய்டரி எல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். இன்றைக்கி அவங்க ஒரு 15-20 பேர் மேன்மைக்கு வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு ஆசிரியர் தான். அந்த பொண்ணு தையல் ஆசிரியை. எங்கள் எல்லாருக்கும் ஆசிரியர்னால் அவ்வளோ ஒரு பிரியம் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நினச்சது நடந்துருச்சா இல்லையா? அதாவது அதனோட குறைகள் கொஞ்சம், நீங்கள்லாம் நிறைய படிக்கலாம், எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். முதல்ல படித்து முடிங்க, நல்லபடியாக எல்லோரும் வாழுங்க. அது போதும். எனக்கு கல்வி அறிவை கொடுத்த எங்கள் அம்மாச்சிக்கு இந்த ஒயர் வேர்ல்டு சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன். என் மனசுக்குள்ளே என்னென்னா, அப்பா அம்மா நிறைவேற்றாத ஒன்றை அம்மாச்சி நிறைவேற்றுனாங்க. என்ன தெரியுங்களா? நீ ஏதோ ஒன்று கற்றுக்கோ அப்படின்னாங்க. அதையும் சொன்னதை கேட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தெளிவாக நிற்கிறோம். எல்லோரும் சொல் பேச்சு கேட்கணும். அது கேட்டுக்கிட்டு இருந்தோம்னாலே நம்ம தானாகவே வளர்ந்துருவோம், நல்லா இருப்போம். அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுத்து எங்களோட பயணிக்கிற 870 பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஒயர் வேர்ல்டு சேனலை வளர்த்துறதுக்கு உறுதுணையாக இருங்க. நன்றி.